ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் டு கொச்சி நேஷ்னல் ஹைவேலன்னு இருக்கோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. போகிற வழியே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நல்லா அங்கே லோக்கல் ஃபுட்டு எதாவது இருந்துச்சுன்னா சாப்பிட்டு ஒரு சின்ன ட்ராவல் கைடு மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். சரியான மழையாக இருக்குன்னு தோணுதுங்க. இப்போ இருக்கிற இடத்துல கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்குது. ஆனால் நம்ம போகிற வழி பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப டார்க்காக ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே சரியான மழை இருக்குங்கிற மாதிரி தோணுது. போகிற வழியில் தான் பார்க்கணும். எப்படியும் வீடியோ எடுக்க முடியுமோ எப்படின்னு தெரில. நீ பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. நம்ம கடையில் பார்த்தோன்னா இடியாப்பமும் தோசை சாப்பிட்டோம். அது கூடவே 2 முட்டைக்கறி 2 டீ மொத்தமே பார்த்திங்கன்னா 160 ரூபா தான் ஆச்சு. கம்பேர்லி தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ணும்போது கேரளாவில் ஃபுட்டு காஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். டீயே பார்த்திங்கன்னா அங்கே 20 ருபீஸ் ஆயிடுச்சு. இங்கே இப்போ தான் 12 ரூபா. இப்போ தான் ரேட், அதாவது இப்போது கேஸோட ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறமா 15 ரூபா ஆக்கியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சூருக்கும் பாலக்காடு இடையில் வடக்கஞ்சேரிங்கிற இடத்துல குதிரான்னு சொல்லிட்டு டனல் இருக்குது. இந்த டனல் இல்லாத டைம் நமக்கு இது வழியாக கொஞ்சம் அந்தப்புறமா ஒரு ரோடு இருக்குது. அது வழியாக நம்ம போகிற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா ரோடு அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. அந்த மலையை ஒட்டி போகிற மாதிரி இருக்கும். சில டைம் நிலச்சரி வரும்போதும் இங்கேருந்து அந்த சைடு கடந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸு அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கும் அது வழியே போகிறது. இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான் இந்த டனலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த டனலுக்கு முன்னாடி உள்ள அந்த ரோட்டில் போகிற மாதிரி தான் 5 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அட் சேம் டைம் சின்ன ரோடாக இருக்கும். டிராஃபிக் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அப்படி தான் நாங்கள் கோட்டையில் 5 இயர்ஸ் கோட்டையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ லீவுக்கு அந்த மாதிரி ஊருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இது வழியே தான் வரணும். அப்போ ஒரு டைம் பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது டீசல் ஃபில் பண்ணாமல் பஸ்ஸு பார்த்திங்கன்னா நடு ரோட்டில் நின்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியான ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக் அந்த சைடு இந்த சைடும். ரொம்ப அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போய் சேர்ந்தோம். அதனால் இந்த டனல் வந்து ரொம்ப முக்கியமான டனல். ஒன்ஸ் நம்ம டனலுக்குள்ளே என்ட்ரானதுமே எங்கேயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. அந்த டனல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வண்டி ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. நான் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். மெதுவாக தான் போகிற மாதிரி இருக்கும். 3 வண்டியை ஃப்ரீயாக போகலாம் ஒரு சைடில். அதேமாதிரி அந்த சைடு ஒரு டனல், 2 டனலாக அப்படி அந்த பக்கம் ஒரு டனல் இருக்குது. அப்போ 2 டனலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இடையில பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்குது, 2 கனெக்ஷன் இருக்குது. அந்த டனலுக்கும் இந்த டனலுக்கும் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது. சின்னதாக ஓரளவுக்கு ஒரு வண்டி போகிற அளவுக்கு கேப் இருக்குது. 2 கேப் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அது ஏதாவது எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம திருச்சூர்கிட்ட வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா 50-55 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது நீ அதிரப்பள்ளிக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாலக்குடியில் நம்ம லெஃப்ட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிருந்தது. ஆனால் ரோடு ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக இருந்துச்சு. வடக்கஞ்சேரி தாண்டினதுக்கப்புறமே ரோடு கொஞ்சம்
நல்லாவே இருக்குது. டவுன் டச் ஆகாமல் வெளியே அந்த ஹைவேலேயே நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம அங்கேருந்து ரைட் எடுத்து கட் பண்ணி உள்ளே போனோம்னா நம்ம திருச்சூர் டவுனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். கேரளா கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. எப்போ வெயில் அடிக்கும், எப்போ மழை பெய்யும், எப்போ குளிருங்கிறதுங்கிறது ரொம்ப கணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். நம்ம அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு. இடையில கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு கொஞ்சம் கார் மேகம் மாதிரி இருந்துச்சு. இன்னும் மறுபடியும் வெயில் அடிச்சுட்டு இப்போ மறுபடியும் மழை பெய்யுது. மாறி மாறி கிளைமேட் வந்துட்டு இருக்குது. டீசல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் சார் இவர்கிட்ட தானே டீசல் போட்டு கிளம்பலாம். 2000 ரூபாய் 2000. கரெக்டாக இப்போது சாலக்குடி எத்திட்டோம். சாலக்குடி பேட்டை அப்படிங்கிற இடத்துலேருந்து லெஃப்ட்டு நம்ம சர்வீஸ் ரோட்டில் கட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரண்டில் போனதுமே ரவுண்டானா இருக்குது. இந்த ரவுண்டானாலேருந்து லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ட்ரீம் வேல்னு சொல்லிட்டு ஒரு தீம் பார்க் இருக்குது. ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. கொஞ்சம் லாங்காக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி நான்லாம் பார்த்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். தமிழ் தான் இன்றைக்கி எப்படின்னு தெரியல, மழை பெய்யுது. அங்கே அலோடா எப்படின்னு ஒன்றும் தெரியல. நாங்கள் போனால் செமையாக இருக்கும். தாண்டி அதிரப்பள்ளி தாண்டி வாழைச்சால் வந்து அதிரப்பள்ளி தாண்டி தான் வரும். அங்கே ஒரு சர்ச் இருக்குது. ஓ, சூப்பரான சர்ச்சு, செம்மையாக இருக்குது. ஒரு ட்ரோன் விட்டாலடா, மழை பெய்யுதெல்லாம். சே, சூப்பராக இருக்குது. நேரு தான் நான் பார்த்து தாண்டி சர்ச்சு. இங்கே ஒரு சர்ச் இருக்குது ரைட் சைடு. அதை தாண்டி நேராக போனால் நேர் வழி தான். எங்கேயும் டேர்ன் எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த ரோடு நேராக அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். பெருசாக அங்கே டேர்னிங் இருக்காது. போர்டு அங்கங்கே போர்டு இருந்துகிட்டே தான் இருக்குது. வண்டியில் வர்றது எதுவும் பிரச்சனை இல்லை. ரோட்லாம் கன்ஃபியூஸில் ஆகாது. ரோடு ரொம்ப மோசம் இல்லை, பரவாயில்ல. ரோடு கொஞ்சம் நீட்டாகவே தான் இருக்குது. நீ போகிறது அங்கே ரீச் ஆகும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களுக்கு மோசம் ரோடு தான். ஆமாம், தமிழ்நாட்டு கம்பேர் பண்ணும்போது மோசம் ரோடு தான். இந்த வழி நேராக அதிரப்பள்ளி, அதுக்கப்புறமா நேராக வால்பாறை, அப்படியே பொள்ளாச்சி கணக்கு போடணும். ட்ரை பண்ணி வரணும்னு நினைக்கிறாங்க. அதிரப்பள்ளி வரைக்கும் அதிரப்பள்ளி தாண்டி வால்பாறையிலேருந்து பொள்ளாச்சி அப்படி ட்ரை பண்ண செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொன்ன ட்ரீம் வேர்ல்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துவிட்டோம். ரொம்ப இல்லை, மைல்டாக உள்ள கேரி வந்துவிட்டோம். இது வந்து எலிஃபென்ட் கிராசிங் ஜோன் சொல்லிட்டு போர்டு போட்டிருந்துச்சு. ஸ்பீட் லிமிட் வந்து 30 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஸ்பீட் லிமிட்டும் போட்டிருக்கு. இப்போ வரும்போது கொஞ்சம் பார்த்து வரணும். யானைகள் வந்து எங்கன்னா இருக்கலாம். நல்லா மிஸ்ட்டு இறங்கி நிற்குதுங்க. முன்னாடி ஒரு மலை இருக்குது, அப்படியே கவர் பண்ணி இருக்குது. நல்லா மிஸ்ட் இப்படி கவர் பண்ணி பார்த்தீங்களா. வீடியோ எடுக்கிறது தான் கஷ்டம், ஆனால் பார்க்குறது இது நல்லா தான் இருக்குது. ஓ, செம்மையாக இருக்குது. படம் எடுக்கிற இடமா இருக்குல்ல. அந்த 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 படத்தில் வர மாதிரி இடமா இருக்குது. சுருளி இல்லை, பாலனில் வர பஸ் ஸ்டாண்ட். பாலன் படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக இப்போ பார்த்துருக்கேன், மிஸ் பண்ணிடாதீங்க. தியேட்டர்லேயே நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். போயிட்டுருக்கிற இடத்துல 2 சைடும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரங்கள் பார்க்கலாம். அது வந்து பாம் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இந்த பாம் ஆயில் வந்து இதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. இதுலேருந்து விதையிலேருந்து எடுப்பாங்க நினைக்கிறேன். இந்த ஆயில் வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் உள்ள சின்ன சின்ன கடைகள் பார்த்திங்கன்னா பாம் ஆயில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். ஹெல்த்தி வைஸ் எப்படின்னு கரெக்டாக தெரில. ஹெல்த்துக்கு கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் தான் கொஞ்சம் பெட்ரு. ஆனால் காஸ்ட் வைஸும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்.
டிக்கெட் கவுண்டருக்கு முன்னாடி நின்றுருக்கோம். இப்போது நம்ம வாட்டர் ஃபால் போகிற கொஞ்சம் முன்னாடியே நம்ம டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். டிக்கெட் வாங்கியாச்சுங்க. டிக்கெட் வாங்கிட்டு டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் இருக்குது, கேஷ் வாங்குறதில்ல. வாங்கிட்டு வண்டி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லாக்கி போட்டோம். டிக்கெட் பார்த்திங்கன்னா மொத்தம் 235 ரூபா, கேமராக்கு 75 ரூபா, 2 பேருக்கு 160 ரூபா, ப்ளஸ் வண்டிக்கு சேர்த்தே 120 ரூபா. வண்டி பார்க்கிங் இது சேர்த்து 120 ரூபா வாங்குறாங்க. வண்டி எங்கே கொண்டு போயிட்டான் தெரியலையே. வண்டி கொஞ்சம் ஃப்ரண்டில் போட்டிருக்கு, நடந்து போயிட்டு அங்கேருந்து சரி போகிற மாதிரி இருக்கும். டிக்கெட் கவுண்டருக்கு முன்னாடி நம்ம கார் ரொம்ப நேரம் நிறுத்த முடியாது. ஜஸ்ட் அங்கே நிறுத்திட்டு கொஞ்சம் ஃப்ரண்டில் கொண்டு சைடில் ஒதுக்கி பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலாம். அதிரப்பள்ளி ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஒரு இடம் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வியூ ஃப்ரண்ட்லேருந்து வியூ செம்மையாக தெரியும், மேலே அந்த டாப் வியூலேருந்து. அதிரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துவிட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் வாக் பண்ணி பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேருந்து நமக்கு ஃபால்ஸுக்கு வந்து ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் நடந்து போனோம், ட்ரெக்கிங் பண்ணி போனோம். அதே மாதிரி கீழே போகிறதுக்கு பின்னியும் கீழே இறங்கி போனோம், ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி போனோம். அப்புறம் நல்லா மழை, கொஞ்சமாக நனைஞ்சிட்டோம். இப்போது அதனால் பக்கத்துலேயே என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே ஒரு டீ கடை இருந்துச்சு, அங்கே டீ சாப்பிட வந்திருக்கோம். இந்த குளிருக்கு டீ உள்ளே போகும்போது சுகமாக இருக்குது. சாலக்குடியிலேருந்து நமக்கு அதிரப்பள்ளிக்கு டைரெக்டாகவே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ப்ரைவேட் வெஹிக்கிளில் தான் வரணும்னு கிடையாது, கவர்மெண்ட் வண்டிலையும், அதாவது கேஎஸ்ஆர்டிசி இருக்குது, ப்ரைவேட் வெஹிக்கிள் இருக்குது, ரெண்டுலேயும் எது வேணாலும் வரலாம். சண்டேனால ரொம்ப கூட்டமாக இருக்குது. இங்கே நல்லா க்ரௌடு அதிகமாக தான் இருக்குது. அதிகமாகவும் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. தமிழ் பேசுகிறவங்க நிறைய பேர் பார்க்க முடியுது. நடக்கும்போதே பார்த்திங்கன்னா சென்ட்ரல், இந்த பாதையில் பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் ஒரு காங்க்ரீட்டில் ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னா ஊனமுற்றவங்கள வீல் சேரில் கொண்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி வீல் சேர் யூஸ் பண்ணுறவங்க கூட இதில் சுலபமாக வந்து பார்க்க முடியும். அதுக்கு வேண்டி இந்த மாதிரி காங்க்ரீட்டில் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 5 வீல் ட்ராக் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. மழை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இங்கேருந்தே நமக்கு சவுண்டு கேட்க முடியுது. வாட்டர் ஃபால் ஆகிற சவுண்டு வந்து நல்லாவே கேட்க முடியுது இங்கேருந்தே. இங்கே பார்த்திங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, தனித்தனியாக பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு தனித்தனியாக டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. எமர்ஜென்சிக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான குரங்குகள் நிறையவே இருக்குது. ஒரு குரங்கு பாருங்கள், தன்னோட குட்டியை மாறல சுமந்துட்டு நிற்கிது பாருங்கள். இந்த வழியாக தான் நம்ம கீழே வாட்டர் ஃபால் பார்க்குறதுக்கு போகிற வழி. கீழே இருந்து அப்படியே மேலே ஏறி வந்தோன்னா இந்த வழியாக கீழே இறங்கி போய் பார்க்கலாம். கூட்டம் பாருங்க வந்துகிட்டே தான் இருக்கலாம். யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லாம் அதிரப்பள்ளி வால்பாறை நல்லா ஃபேமஸ் ஆனங்காட்டி ரொம்ப தமிழ்நாட்டிலேருந்து ஆளுங்க நிறைய பேர் வராங்க. அதே சேம் டைம் நார்த்தில் இருந்தும் நிறைய பேர் பார்க்க முடிஞ்சுது. மலையாளிஸு கொஞ்சம் சொல்லவே வேண்டாம், அவங்க சொந்த ஊர், அதனால் எக்கச்சக்கமாக அவங்களும் இருப்பாங்க. நல்லா கூட்டம் இருக்குதுங்க, கீழே நல்லா கூட்டம். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஈவினிங்காக
சரியான கூட்டமாக இருக்கும். இப்போ தான் மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு, மழை விட்டுருச்சு. நம்ம உள்ள போகும்போது சரியான மழையாக இருந்துச்சு, இப்போ மழை எதுவும் இல்லை. முதல் வழியாக அதிரப்பள்ளி ஃபால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாழைச்சால் வாட்டர் ஃபால்ஸும் அதுவும் சாப்ரா வாட்டர் ஃபால்ஸும் ரெண்டையுமே பார்க்கலான்ட்டு கிளம்ப போகிறோம். இங்கேருந்து வண்டி வந்து கீழே பார்க் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து எடுத்துகிட்டு நேராக சேம் இது தாண்டி தான் போகணும். இந்த 5 to 10 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே வந்துடும் 2 வாட்டர் ஃபால்ஸும். அதுலேருந்து நேராக போனால் நமக்கு வால்பாறை போகிற வழி. தமிழ்நாட்டிலேருந்து வரதா இருந்துச்சுன்னா, பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சைட்லேருந்து வரதா இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக பொள்ளாச்சி வால்பாறை வந்து வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதிரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு மேலே ஏறணும்னா முன்னாடியே என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே கேரளாவில் வந்தோன்னா அங்கே பார்த்திங்கன்னா கேரளா ஸ்பெஷல் பரோட்டாவும் பீஃபும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க வந்தோம். ஆனால் கீழே பார்த்திங்கன்னா தற்செயலாக பார்க்கும்போது கீழே ஒரு மான் ஒன்று மேய்ஞ்சிட்ருக்கு, செம்மையாக இருக்குது. வாழைச்சல் வாட்டர் ஃபால்ஸ் பக்கம் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்குது, கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். எங்கேயுமே டவர் எதுவும் நெட்வொர்க் எதுவும் கிடைக்கிறதில்ல. சில இடத்துல பார்த்திங்கன்னா வைஃபை இருக்குது, ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வேணும்னா அவங்க ஓனாக வைஃபை இருக்குது, அவங்கள கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ஜிபே ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது பண்ணிக்கலாம். வாழைச்சல் வாட்டர் ஃபால்ஸ் பக்கம் வந்துட்டோம். கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்குது. செக் போஸ்ட் இருக்குதுங்க. இங்கேருந்து நம்ம உள்ள என்ட்ரனா தமிழ்நாடு வால்பாறை போகிற வழி. நம்ம இங்கேருந்து நமக்கு பாஸ் மட்டும் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, இல்லைனா அலோடு கிடையாது. ரேட்டு 50 ரூபா. இது கேரளா செக் போஸ்ட்டு. தமிழ்நாடு கேரளா பார்டரில் இல்லை, கேரளா செக் போஸ்ட். கொஞ்சம் அப்புறம் அந்த சைடு போனால் தமிழ்நாடு செக் போஸ்ட்டும் இருக்கும். ஹெவி மழைங்க, ஆஹா மழை பெய்யுது. ஸ்டெப்ஸ் பாருங்கள், அப்படியே மூங்கில் யூஸ் பண்ணி அப்படியே ஸ்டெப் பண்ணுறாங்க. பார்த்து நடக்கணும். புதுசாக தான் போட்டுருக்காங்க, பச்சையாக தான் இருக்குது. ஃபோட்டோ செம்மையாக இருக்கும். அதுக்கு வரும்போது இதெல்லாம் பார்த்து வரதுக்கு நிறைய கம்பளி பூச்சி தொல்லை இருக்குது. கை வைக்கும் போதெல்லாம் நல்லா கவனமாக வைக்கணும், இல்லைன்னா நல்லா இங்கே நல்லா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சுருக்காங்க. சேரெல்லாம் இருக்குது. மழையும் காட்டி நம்ம அப்படி யூஸ் பண்ண முடியாது. இங்கே நின்று பார்க்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குது.
மோட்டர் ஓட்டு எடுக்கிறோம். எக்கச்சக்கமான பிளான்ஸ் இருந்தது, எல்லாம் கொஞ்சம் சொதப்பிருச்சு. இங்கே வந்து ட்ரோன் பர்மிஷன் கொஞ்சம் கம்மி, பர்மிஷன் இல்லை, அதனால் ட்ரோன் ஷாட் எடுக்க முடியல. அப்புறம் சரியான மழை. ஆனால் தனி இண்டிவிஜுவலாக வரும்போது மழை, இந்த கோட் இருந்துச்சுன்னா மழை பெஞ்சாலும் தெரியாது, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். வ்ளாக் எடுக்கும்போது மழை பெய்யறதுங்காட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதில் வாட்டர் ப்ரூஃப் இல்லை, நமக்கு ஆக்ஷன் கேமரா இருந்ததுன்னா தைரியமாக எடுக்கலாம். நமக்கு ஆக்ஷன் கேமரா இல்லை, அதனால் நமக்கு இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாதுனால நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது கேமரா எப்படி வரும்ன்ட்டு. அதை மீறி சின்ன சின்ன இடத்துல நின்று நம்ம தண்ணி மழை கம்மியாக உள்ள இடத்துல எடுத்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஃபோன்லேயும் கொஞ்சம் கேமராலையும் ஆக்ட் எடுத்துகிட்ருக்கோம். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. வீட்டில் போய் எடிட் பண்ணும்போது தான் தெரியும் தேருமா தேராதான்ட்டு. இதை பார்க்கலாம். தண்ணியோட சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். நான் பேசுகிற சவுண்டு கேட்குமான்னு தான் தெரில, பார்க்கணும். தண்ணி அந்தளவுக்கு சவுண்டை விழுந்துகிட்டே இருக்குது. மழை இன்னும் நிற்கல, கிட்டத்தட்ட 1 மணிக்கூராக பேஞ்சிட்ருக்கு. வெயிட் பண்ணி ஏதாவது வீடியோ எடுக்கலான்னா முடியல, அதனால் ஃபோனில் தான் எடுக்கிறோம். சவுண்டு எப்படி வரும்னு தெரியல. கேமரா எல்லாம் எடுத்து வச்சாச்சு. மழை ஏதாவது ஸ்டாப் ஆச்சுன்னா வேணால் கேமரா எடுத்து பார்க்கலாம். நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். அதாவது எண்டு வந்து வாழைச்சால். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்ரா வாட்டர் ஃபால்ஸ் வந்துவிட்டோம். தண்ணி ஃப்ளோ செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக அதிரப்பள்ளி வர வேண்டிய டைம்னா இந்த டைம் தான். வாட்டர் ஃப்ளோ நல்லாவே இருக்குது. இதோட தண்ணி கூடும், இப்போவே பெட்டராக தான் இருக்குது. வந்தால் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். காலையில் வந்த ரோட்டில் நம்ம போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே மரம் விழுந்து இதை மாற்றி விட்டாங்க, ரூட்டை மாற்றி விட்டாங்க. இப்போது வேறு ரோட்டில் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது. இல்லை கொஞ்சம் ரோடு மோசம், சின்ன ரோடு தான். எல்லா ரோடுமே ஆஃப் ரோடு தான். கேரளா எல்லாரும் ஆஃப் ரோடு தம்பி சொல்கிறான். ஆனால் காலையில் வரும்போது கொஞ்சம் பரவாயில்லைங்க இல்லாமல் இருந்துச்சு. இப்போ சின்ன ரோடாகவும் இருக்குது, கொஞ்சம் டேமேஜ் ரோடாகவும் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, செம்மையாக இருக்குது. இந்த தொங்கு பாலத்தில் போக முடியுங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் இதில் போனாலுமே தொங்கு பாலம் டச் ஆகுது. அங்கே பக்கம் போய் தான் பார்க்கணும் என்ன எப்படிங்கிறது. அதான் இங்கேயும் வண்டி நிற்கிது. யானைகள் நிற்கிதா? இல்லைடா, ஒன்று கிடைக்கணுங்க. சும்மா நின்றுக்கிறானுங்க, ஒன்று போட்டாங்க. ஏதாவது இருக்குன்னு நினச்சி பிரேக் போட்டிருப்பாங்கடா. யானைக்குன்னு எதாவது இருக்குன்னு நினச்சிட்டு இப்போ தான் அங்கே மரம் விழுந்ததுன்னு பார்த்தா இங்கேயும்
கூட்டமாக இருக்கிறாங்க. வண்டி இடையில ஓர் அங்கே வரைக்கும் நிற்கிற வண்டி தெரியுதா? அப்புறம் வண்டி இடையில ஒன்று இருக்கும். டிராஃபிக் அங்கேருந்து இதில் வருவானுங்க, சின்ன ரோடு தானே. இப்போ அங்கே மரம் இருந்துங்காட்டியும் அங்கேருந்து கடத்தி விடுவானுங்க, இதில் திருச்சி விடுவானுங்க. அதனால கஷ்டம். ஏன்னா சின்ன ரோடு காட்டியும் நீ மெதுவாக தான் போக முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இடம் எப்படி இருக்கு. ஃபுல்லாக பாமரமும் மலைகளும் மலை சாரலும் அருமையாக இருக்குது. பிளாக் ஆகும்போது முன்னாடி என்ன நடக்குன்னே தெரியாமல் இருக்கும்போது நமக்கு மண்டை காயம் தெரிஞ்சு நான் கூட செக் பண்ணோம். அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க, ஏன்னு தெரியல, உள்ளே விடுறதில்ல. மறுபடியும் இங்கே தான் ப்ராப்ளமானு தெரில, பார்க்கலாம். யானடா ஆமாம் 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 ஃப்ரெண்ட்ஸ், அங்கே யானை இருக்குது, நமக்கு தெரியும். அதான் போலீஸு ஓட்டம் சொல்லிட்டாங்க. சரியா பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு யானை. வீடியோ அவர் எடுக்கும்போது தெரிஞ்சு யானை, அதனால தான் போலீஸு அங்கே தடுத்து வச்சுருந்தாங்க. அங்கேயே தடுத்துட்டாங்க, அங்கேயும் தடுத்துட்டாங்க, இங்கேயும் தடுத்துட்டாங்க. சிலப்போ மொத்தம் யானையாக இருக்கும். புரியல. ஆமாம் ஆமாம், ஒரு யானை கிராஸ் பண்ணி போச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நம்மளால் எடுக்க முடியல. அதனால தான் இப்போது ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க, எதுக்குன்னு தெரியல. பார்த்தா திடீர்னு எல்லோரும் கேமரா எடுத்து வீடியோ எடுத்துருந்தாங்களா, அதுக்கப்புறம் கவனிச்சு பார்க்கும்போது யானையோட முதுகு மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. நமக்கு வீடியோவில் எடுக்க முடியல. ஒரு பக்கத்தான காப்பீங்க விட்டுட்டாங்கய்யா, யானை போயிடுச்சு. யானை இன்னொரு எருமையை வச்சு என்ன பண்ணுறது. நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்டில் டேடி என்னடா மரம் விழுகுது, மரம் விடு விடு. யானை இடிக்குது, விடு விடு. அதுதான் டேஞ்சர் யானை. அங்கே இருக்குமா இருக்கும், அங்கே இருக்குமா மரம் இந்த ஆட்டம் ஆடுது திடீர்னு. அதான்டா அங்கே யானை இருக்குமா இருக்கும்டா, பார்த்துக்கோ, வீடு எடுத்துக்கோ. அதுதான் டேஞ்சர் யானைகளாக இருக்கும். அப்போ இந்த மரத்தையெல்லாம் யானையெல்லாம் இருக்குது, சர்ச் போடுறது இருக்கு சில போல. நான் என்ன சும்மா மரம் அங்கங்கே சரிஞ்சு கிடக்குன்னு பார்த்தா, இது மெதுவாக போ, அந்த யானை இருக்குதான் பார்க்கலாம். தெரியுமா, அடி தெரியுது இல்லை, மேலே கேரி போச்சு. தெரிய மாட்டேங்குது. போயிட்டான் அந்த இடத்துல பாரு. நீ நம்ம ஃப்ரெண்டு காரை வந்து ஃபஸ்ட்டு காரை வந்துருக்கோம்னா சூப்பராக பார்த்துக்கலாம். தூரத்தில் ஒரு மரம், பாம்பு மரம் வந்து பயங்கரமாக ஒரு ஆட்டம் ஆடிச்சு. யானை எது குத்துதான் தெரியல. அந்த பழத்தை திங்க மட்டை தங்கி இருக்காடி சிலப்பதாக இருக்குமா இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அந்த ரிட்டன் அதிரப்பள்ளியிலேருந்து ரிட்டன் போயிட்டுருக்க வழியிலேயே இப்போ ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெங்க்த்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நார்மலாக இதுக்கு முன்னாடி இந்த மழம்புலா அங்கேயெல்லாம் நான் போயிருக்கேன். ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கும், கொஞ்சம் அதோட லெங்க்த்து வந்து சின்னதாக இருக்கும். இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் கொஞ்சம் லெங்க்த்து கொஞ்சம் கூடவே இருக்குது. அது இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மழைங்காட்டியும் தண்ணி வந்து கலங்கலாக வந்துட்டுருக்கு. சேர் தண்ணி மாதிரி வந்துட்டுருக்கு. இதே நார்மல் டைமில் வந்தோம்னா தண்ணி கொஞ்சம் கிளியராக இருக்கும், நல்லா பார்க்க நல்லா சுத்தமாக இருக்கும், நல்லாயிருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். ஸ்டெப்பு கொஞ்சம் வழுக்குதுங்க, தண்ணியாக இருக்கா, நல்லா வழுக்குதா. அங்கே வேணால் இது இருக்குது, செம்மையாக வழுக்குது, பார்த்து வரணும். ஃப்ரிட்ஜு நல்லா ஷேக் ஆகுது. இந்த சென்டரில் ஒரு பாயிண்ட் வரும்போது நல்லா ஆடும். இதுக்கு இந்த பிரிட்ஜுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா
ஒரு பார்க் மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம செப்பரேட்டாக சார்ஜ் கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அங்கே போகல, டைம் ஆயிடுச்சு, மழையும் பெய்யுது, போயிட்டு காரே இல்லை. இந்த பிரிட்ஜை மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் கிளம்புற மாதிரி தான். ஃப்ரெண்ட்ஸ், அதிரப்பள்ளி வாழைச்சல் ப்ளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இனி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடிங்கண்ணா எங்க ஏன்